மெட்டா மங்கீஸ் இன்றைக்கி ஒரு புது ஷோவோட ஐடியா ஒன்று வரேன். ஸோ இத்தனை நாளாக வந்து டெக் நியூஸ் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டெக்கை பற்றி பெரிய பெரிய ஆர்டிக்கலாக வந்து எத்திக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ எனக்கு ரொம்ப நாளாக அப்ளிகேஷன் பற்றி ஒரு ஷோ ஒன்று ஆரம்பிக்கணும்னு ஆசை. அதாவது ஃபோன் அப்ளிகேஷன், சிஸ்டமில் இருக்கிற ஆப்ஸு, சாஃப்ட்வேருங்களை பற்றி என்னென்னலாம் இருக்குதுன்னு பேசணும்னு ஆசை. அதோட மொதல் எபிசோட அதை ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி பார்க்க போகிறது என் ஃபோனில் என்னென்ன ஆப்ஸ்லாம் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேங்கிறது பார்க்கலாம். நான் ஒரு ஆப்பு ஃப்ரீக்குனே சொல்லலாம். அதாவது நார்மலாக வந்து தேவையான அப்ளிகேஷன் மட்டும் இருந்துட்டு எதுக்கு ஃபோன் வச்சுக்கிற மாதிரி இல்லாமல் ப்ளே ஸ்டோர்லேயும் எஃப்ட்ராய்ட்லேயும் கண்டபடி என்னென்ன ஆப் வந்திருக்கு நோண்டி பார்த்துக்கிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணி பார்க்குற ஒரு ஆள். உங்களுக்கு ஒன்று தேவைன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இருக்கிற 4 ஆப்பையும் எக்ஸ்ட்ராவும் ஃபோனில் ஏற்றி வச்சுருப்பேன். ப்ரௌசர்னால் 4 இருக்கும், மெயிலாம் 3 இருக்கும், ஃபீடுனா ஒரு இது 10 இருக்குன்னு நான் கொஞ்சம் லூஸு தான். ஸோ என் ஃபோனில் என்னென்ன அப்ளிகேஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஷோவோட மொதல் எபிசோடாக வந்து பார்க்கலாம். ஸோ முதல்ல ஜென்ரலான அப்ளிகேஷன் உங்களுக்கே தெரியும். வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, யூடியூபு. இதை பற்றி சொல்ல ஒன்றும் இல்லை. இது ஏன் வச்சுருக்கோங்கிறத நான் சொல்ல தேவையில்லை. இது வந்து நமக்கு எசென்ஷியல். இன்றைக்கி ஆஃபீஸுக்கோ வீட்டுக்கோ கம்யூனிகேஷனுக்கோ இந்த மூணத்தை பற்றி நான் பேசவே போகிறதில்ல. ஸோ அடுத்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தா மெயில் சொல்லலாம். ஸோ மெயிலில் வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் வந்து ஜிமெயில் சொல்லுவீங்க. ஜிமெயில் இருக்குது. இப்போ நான் ஜிமெயில் இல்லாமல் அடுத்து நான் என்ன யூஸ் பண்ணிட்டுருக்கேன்னா தண்டர்பர்ட் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். 2 மாதம் முன்னாடி தான் அஃபிஷியல் ஆண்ட்ராய்டு லான்ச் வந்து வந்துச்சு. ரொம்ப நாளாக வந்ததில்லை. இந்த ஃபயர்ஃபாக்ஸோட அந்த ஃபோர்க்கு தான் நினைக்கிறேன். இந்த தண்டர்பர்ட் வந்து ரொம்ப நாளாக சிஸ்டமில் மேக்குக்கு, லினக்ஸுக்கு, விண்டோஸ்க்குலாம் இருந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சு. இதில் என்ன பண்ணலான்னா மல்டிபிள் கிளைண்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். வெறும் ஜிமெயில் மட்டும் இல்லாமல் வேறு ஜிமெயில் வேறு மெயில் ஆப்ஷன்லாம் வந்து நீங்கள் தூக்கி கிளைண்ட்டாக வந்து போட்டுக்கலாம். ஸோ அது ஒன்று இருந்துச்சு, ஆண்ட்ராய்டுக்கு இருந்துச்சு. கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து யூனிஃபைடு இன்பாக்ஸ்னு ஒன்று இருக்கும். அது போய் இது கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த ஐடியில் நீங்கள் உள்ள சைன்இன் பண்ணி வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையும் ஒன்றா ஒரே இன்பாக்ஸில் காட்டும். பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ப்ரோட்டான் மெயில் நான் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அதை வெறும் 500 MB ஸ்பேஸ் தான் கொடுத்தான். ஸோ வேலை செய்கிறேங்க, அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அடுத்து ப்ரௌசர். எனக்கு வந்து ப்ரௌசரில் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த லோகோ பிடிக்கும். ஆரம்பத்துலேருந்தே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆப்புங்கிறனால ஃபயர்ஃபாக்ஸ் இருந்துச்சு. ஃபயர்ஃபாக்ஸ் அந்த ஃபோக்கஸ்னு ஒன்று இருந்துச்சு. அதெல்லாம் ப்ளூ கலரில் இருக்கும். அதான் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். யாராவது டக்குன்னு வராங்கன்னா ஒரே ஒரு பட்டன் நமக்குன்னு டப்புக்குன்னு எல்லாம் காணா போயிடும். அந்த மாதிரிலாம் இருக்குது. நைட் எடிஷன் இருக்குது. எல்லாமே நான் இது ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஃபயர்ஃபாக்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஃபயர்ஃபாக்ஸ் ரொம்ப பிடிச்சது இந்த ஒரு ஆர்டிக்கல் வியூன்னு ஒன்று இருக்கும். நீங்கள் எந்த ஒரு .com இருந்தாலும் ஆர்டிக்கல் வியூ அழுத்திட்டீங்கன்னா அப்படியே ஒரு நார்மல் இந்த புக்கு பேஜ் மாதிரி ப்ரௌசரே வந்து மாறிடும். ஆடெல்லாம் காணா போயிடும். அது எனக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சில .com பார்த்தீங்கன்னா ஃபோனுக்குன்னு அவங்க மாற்றி வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ குடி டெக்ஸ்ட்டாக இருக்கும், படிக்கவே இது கடுப்பாக இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து மோசிலா தான் ஃபஸ்ட்டு கொண்டாந்தாங்க. அதுக்கு வச்சுருந்தேன். ஆனால் அடுத்து என்ன பண்ணேன்னா பிரேவ் யூஸ் பண்ணேன். பிரேவ் வந்து யூடியூப்பில் ஆட் வராது, கொஞ்சம் சேஃப்டியான ஆப்புன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பிரேவ் வந்து. மோசிலாவாக பிரேவானா மோசிலா கொஞ்சம் விட்டுட்டு பிரேவ் பக்கம் அதிகமாக போக ஆரம்பித்தேன். இப்போ நான் ரொம்ப யூஸ் பண்ணுற ஒரு ஆப் வந்து விவால்டி வந்து நான் ஃபஸ்ட்டு கண்டுக்கல. அப்புறம் அந்த மஸ்டானில் இருக்கும்போது விவால்டி உடனே மஸ்டானில் பேசிக்கிட்டு இருப்பான். ஓப்பன் சோர்ஸுக்கு ஃபாஸ்ட்டுக்கெலாம் அதிகமாக சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆள் அந்த ஆள். விவால்டி நல்லா இருக்குது. விவால்டி மெயிலும் கொடுக்குறான். விவால்டி மெயில் வச்சிருக்கேன். அம்மா சொல்ல மாதிரி விவால்டி மெயில் ஐடி கூட இருக்குது. பாஸ்வேர்ட்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து சிஸ்டமில் விவால்டி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் நிறைய இருக்கும். பாஸ்வேர்டுக்கு, செக்யூரிட்டிக்கு, எப்படி சொல்கிறது, இந்த கஸ்டமைசேஷன் நீங்கள் நிறைய பண்ணிக்கலாம் விவால்டியில். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஃபீட் ரீடர். அது வந்து என் பழக்கம். எப்படி இவ்வளோ நியூஸ் எல்லா சேனலுக்கும் படிக்கிறேன்னா ஃபீட் ரீடிங்கிறத ஒரு விஷயம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பெரிய வரமாக வச்சு நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஏகப்பட்ட ஃபீட் ரீடர் இருக்குது. ஃபீட்லின்னு ஒருத்தர் இருக்கான், இனோ ரீடர்னு ஒருத்தர் இருக்கான். நான் வந்து ப்ளூமா ரீடருங்கிற ஒரு குட்டி ஆப், பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு 300 ரூபாய்க்கு கொடுத்து ப்ரோ வெர்ஷன் கொடுத்துட்டு வச்சுருக்கேன். செம்மையாக இருக்குது. இது 3 வந்து என்னோடது. அப்புறம் பெலாப்ரேன்னு ஒரு ஃபீட் ரீடர். இப்போ அவன் காணா போயிட்டான். அந்த ஆப்பே இல்லை. அதில் பழைய வருஷம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல தரமான ஒரு ஃபீட் ரீடர். இது 4மே போதும். ஃபீட்லி வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஃபீட் ரீடர். ஆனால் என்ன பிரச்சனைனா 100 சோர்ஸஸ் தான் நீங்கள் வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோம்னா மாதம் 700 800 கட்ட சொல்கிறான். அவ்வளோதான் முடியாது. அதனால் ப்ளூமா ரீடரில் வந்து அன்லிமிட்டட் நீங்கள் ஃபீட் சோர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபீடர் எவ்ட்ராய்டில் இருக்குது. ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரு. ஸ்பேஸ் கவ்பாய் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஆள் தான் அதை வந்து டெவலப் பண்ணிருக்காரு, மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து பெஸ்ட்டு. ரொம்ப சிம்பிள் இன்டர்ஃபேஸு, ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து மெசேஜிங் ஆப்பு. ஸோ வாட்ஸ்அப் ஒன்று இருக்குது. இன்ஸ்டாகிராமே டிஎம் மெசேஜாக மாறிடுச்சு. அது இல்லாமல் சிக்னல் வச்சுருக்கேன், டெலகிராம் வச்சுருக்கேன். ஸோ 2மே இருக்குது. ஆனால் சிக்னல்லையும் யாரும் இல்லை, டெலகிராம்லையும் யாரும் இல்லை. ஸோ அதனால் இது 4 என் ஃபோனில் எப்போவுமே ஆனில் இருக்கும், வச்சுக்கலாம். ஸோ அடுத்து புக் ரீடிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். புக்கு படிக்கிறது ஃபோன்லேயே இப்போ ஸ்க்ரீன் ஸ்பேஸ்லாம் அதிகமாக வந்துருச்சுனால புக்கு படிக்கிறது, நான் புக்லாம் படிக்கிற வழக்கம். ஸோ அமேசான் கிண்டலோட அஃபிஷியல் ஆப் ஒன்று இருக்குது. அதில் வந்து இந்த MOBA ஃபைல்ஸ், மோபி ஃபைல்ஸ் மட்டும் தான் உள்ளே வச்சுக்க முடியும். EPUB ஃபார்மேட் வந்து வராது. எல்லா ஃபார்மேட்டும் வச்சுக்கிறதுக்கு லிப்ரேரா அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. கூகுள் ப்ளே ஸ்டோரில் அதில் ப்ரோ வெர்ஷன் வந்து உங்களுக்கு வந்து காசு. ஆனால் அவனோட கிட்டப்புக்குள்ளே போனீங்கன்னா ப்ரோ வெர்ஷன் ஏபிகே வந்து ஃப்ரீயாகவே தராரு. லிப்ரேராங்கிறது பெஸ்ட்டு சாஃப்ட்வேர் ஃபார் புக் ரீடிங்.
அப்புறம் கேமரா வந்து அதுக்கு ஒரு ஆப் வந்து ஜெய் நிறைய வச்சுருப்பான். ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபராக நிறைய ஆப் வச்சுருப்பான். எனக்கு வந்து நார்மலாக ஃபோனில் தர ஆப் இல்லாமல் ஓப்பன் கேமரா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓப்பன் சோர்ஸ் கேமரா. அது வந்து கொஞ்சம் ரொம்ப நிறைய ஆப்ஷன் இருக்கும். ரொம்ப கம்மி ஸ்பேஸ் தான். அதில் வந்து இந்த கோல்டன் ரேஷியோ, இந்த எப்படி நீங்கள் ஃப்ரேம் வைக்கலாங்க லைன்ஸ் எல்லாம் அதுவே கேமரா ஆப் மேலே போட்டு கொடுக்கும். ஈஸியாக இருக்கும். அது கரெக்டாக அதுக்குள்ளே நீங்கள் ஆப்ஜெக்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணல பெரிய ஃபோட்டோ எடுத்த மாதிரி இருக்கும். அதை வச்சு கொஞ்சம் ஊரே மாற்றுவேன். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அடுத்து லான்ச்சர். எனக்கு வந்து டிஃபால்ட்டு ஆண்ட்ராய்டு லான்ச்சர் செட்டே ஆகாது. நான் ஆப்பு பைத்தியங்கிறதுனால தேடுறதுக்கே எனக்கு டைம் ஆயிரும். நான் வந்து கிஸ் லான்ச்சர் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேன். எஃப்ராய்டில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 6 MB 7 MB அது ரொம்ப நல்லாயிருக்கும். பேசிக்காக நீங்கள் எப்போதும் யூஸ் பண்ணுற இதை வந்து நீங்கள் சும்மா கீழே வச்சுக்கலாம், ஃபேவரேட்ஸில் வச்சுக்கலாம். ஒரே ஒரு சர்ச் பார் மட்டும் இருக்கும். அதில் சர்ச் பண்ணி அந்த வார்த்தையை தேடினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். இது மூலமாக எந்நேரமும் எந்த ஆப்புக்கும் நீங்கள் போகிற பழக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாகலாம். இது கொஞ்சம் பெஸ்ட்டு. ஸோ சோஷியல் மீடியா நீங்கள் தெரியும், ஃபேஸ்புக் ஆப்பெல்லாம் வச்சுருப்பீங்க. அதை பற்றின பேச தேவையில்லை. ஆனால் இப்போது ஃபெடிவர்ஸ் கொஞ்சம் நோண்டிக்கிட்டு இருக்கனால மஸ்டர்டான் இருக்குது, ப்ளூ ஸ்கை இருக்குது, அதுக்கப்புறம் நாஸ்டர் 3 இருக்குது. நாஸ்டர் ஒன்று யாரும் இந்தியாவுக்குள்ள வரல, நான் உள்ளே இருக்கேன். ஸோ இது 3த்துமே தனித்தனி ஆப்பாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது பெரிய கடுப்பாக இருந்துச்சு. அப்போ தான் ஓப்பன் வைப் அப்படின்ற ஆப்பை வந்து நான் எப்ட்ராய்டில் பார்த்தேன். இந்த ஒரு ஆப்பில் நீங்கள் அதை 3த்துமே நீங்கள் சைன் பண்ணி வச்சுக்கலாம். சைன் பண்ணி வச்சுட்டு ரொம்ப நல்ல விஷயம், ஒரு சிங்கிள் போஸ்ட்டு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 3 ஆப்புக்கு போய் அப்லோட் ஆகிரும். பெரிய விஷயமா இருந்துச்சு. ஒவ்வொரு ஆப்பையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு முறை போஸ்ட் பண்ணால் போதும், 3த்துலேயும் போய் சேம் டைமில் உட்காந்துரும். அது ரொம்ப நல்லாயிருக்கு. மஸ்டர்டானில் வந்து டஸ்கின்னு அவனே ஒரு அஃபிஷியல் ஆப் போட்டிருக்கான். மஸ்டர்டான் இந்த அஃபிஷியல் ஆப்பும் இருக்குது. இனிமேல் நீங்கள் அது மட்டும் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ளூ ஸ்கைக்கு வந்து அஃபிஷியல் ஆப் இருக்குது. நான் வந்து அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் வைப் மட்டும் தான் நான் வச்சுருக்கேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஆப்லாம் தேவை இருக்குது. இந்த பேங்க் ஆப், எல்லா பேங்க்கும் உள்ள ஆப்பும் உள்ளே இருக்கும். வீட்டில் போட்டு வச்சுருப்பாங்க, அதெல்லாம் தனி. அது இல்லாமல் நம்ம மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ஒரு ஆப் ஒன்று இருக்குது, அதை எடுத்து போட்டுப்போம். அந்த ஆப்பை நீங்கள் போட்டிங்கன்னா டிக்கெட்டிங் அதில் நீங்கள் இது புக் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியம், பார்க்கிங் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கா இல்லையாங்கிறது ஆப்பில் காட்டுதுங்கிறத போன வாரம் தான் ஜெய் எனக்கு சொன்னான். ஸோ எந்த ஸ்டேஷன் நீங்கள் அடுத்து நீங்கள் பார்க்கிங்குள்ளே போனீங்கன்னா எத்தனை வண்டி இருக்குது, எத்தனை வண்டி போயிட்டுருக்கு, இப்போ நீங்கள் போனால் வண்டியை விடலாமான வரைக்கும் அதில் வந்து காட்டும். அந்த ஆப்பு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் பிரவாகனா லைசன்ஸ் ஆப்பு, பைக் லைசன்ஸு, அதை வந்து டிஜிட்டல் லைசன்ஸாக உள்ளே இருக்கும். அதை நீங்கள் போலீஸில் காட்டலாமா. ஸோ கையில் உங்கள் நார்மல் லைசன்ஸ் நீங்கள் கொண்டு போகணும் தேவையில்லை. இதை நீங்கள் ஃபோனில் இருந்து காட்டினாலே போதும். ஸோ அந்த ஒரு கவர்மெண்ட் ஆப் ஒன்று உள்ளே இருக்குது. ஸோ அடுத்து ஆடியோ பக்கம் பார்த்தீங்கன்னா பாட்காஸ்ட் கேட்குற பழக்கம் இருக்குது. அது வந்து ஸ்பாட்டிஃபைல அடிக்கிறமாக கேட்டுப்போம். ஸ்பாட்டிஃபைல வந்து பாட்டும் பாட்காஸ்ட்டும் சேர்த்து போட்டு குழப்பம் எனக்கு இஷ்டம் இல்லை. அதனால் ஆண்டனா பாட் அப்படிங்கிற ஓப்பன் சோர்ஸ் ஆப் வந்து பாட்காஸ்ட்டுக்குன்னு தனியாக இருக்குது. இன்ஸ்டால் பண்ணுங்கள், ரொம்ப பெஸ்ட்டு. அது ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஆடிபிள் வச்சுருக்கேன். உங்களுக்கே தெரியும், போன இப்போ வீடியோவில் சொல்லியிருப்பேன். அமேசானோடது மாதம் 200 கட்டினா ஆடியோ புக் வந்து அதில் கேட்டுக்கலாம். அது தனிப்பட்ட ஆப்பு, அது ஒன்று வரமாக இருக்குது. ரொம்ப முக்கியம், நோட் டேக்கிங் ஆப்பு சொல்லியிருக்கேன். அதை பற்றி வீடியோவே பண்ணி ஷோவே போயிட்டுருக்கு. அடுத்த வீடியோ ப்ரொடக்டிவிட்டி வீடியோ அடுத்து சீக்கிரம் வந்துடும். அப்சடியன் இருக்குது, டிஃபால்ட்டாக இருக்குது. அது இல்லாமல் லாக் செக் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேன், இன்னொரு டிஃபால்ட் ஆப்பு. அப்புறம் ஜோப்ளின், இது 3மே இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் மாற்றி மாற்றி ஒவ்வொரு ஃபைலும் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருப்பேன். இது 3ம் என் ஃபோனில் எப்போதும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெடிட்டுக்கு அஃபிஷியல் ஆப் நான் போடலை. ரொம்ப பயங்கரமாக ஆடு கிடு இருந்துச்சு. எது போஸ்ட்டு எது ஸ்பான்சர் ஆடுன்னு தெரில. ஸ்டெல்த்துன்னு ஒரு ஆப் ஒன்று, இது ரொம்ப விங்க் நமக்குள்ளே வச்சுக்கலாம். எஃப்ட்ராய்டில் இருக்கும் ஸ்டெல்த்துன்னு. உள்ளே போட்டிங்கன்னா சைன்இன் பண்ணாமலே நீங்கள் ரெடிட் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்னென்னா அப்லோட் போடும்போது கமெண்ட் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு வியூவராக இருந்து நீங்கள் வந்து ரெடிட்டை பார்ப்பீங்க அப்படின்னா ஸ்டெல்த் அப்படிங்கிற ஆப் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் என் ஃபோனில் நான் அதிகமாக யூஸ் பண்ணுற ஆப்புகள். இன்னும் நிறைய இருக்குது, எல்லாத்தையும் நான் சொல்லலை, அது தேவையும் இல்லை. ஸோ இனிமேல் வரப்போகிற எபிசோட்லலாம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஆப்பையும் பொறுமையாக இது ஏன் நல்லாயிருக்கு, இதில் என்ன பிரச்சனை, என்ன பண்ணலாம், இதில் யாரெல்லாம் இன்னும் புதுசாக வந்திருக்கா, இன்னும் வந்தவங்க யார் காண போனாங்க, தெளிவாக விவரமாக அப்ளிகேஷன் ஆப்ஸுக்குன்னே ஒரு தனியே ஒரு ஷோ ஒன்று மெட்டாமைக்கில் பண்ணலான்னு பிளான் இருக்குது. ஸோ அதோட ஒரு ஆரம்பமாக இந்த எபிசோடு வச்சுக்கலாம். இதை பாருங்கள். உங்கள் ஃபோனில் இது மாதிரி ஃபேவரட்டான ஆப் இருந்தால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதையும் பேசலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெம்பர் ஆகுங்க மெட்டாமைக்கீஸ்.